back to our channel. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம அந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சவிதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா காஞ்சிபுரம் லொக்கேஷனில் தான் இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் வந்து 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் அஃபிலியேட்டட் சவிதா யூனிவர்சிட்டி டீம்டு. அண்ட் இந்த காலேஜ் இருக்கிற லொக்கேஷன் வந்து தண்டாலம், சென்னை லொக்கேஷன், தமிழ்நாடு ரீஜனில் தான் இருக்குது. அண்ட் இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா 18th ரேங்க் வருது. அப்ரூவல் பை நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அண்ட் NAC அக்ரெடிட்டேஷன் வாங்கியிருக்கு. அதில் A++ கிரேட் வாங்கியிருக்கு. அண்ட் இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லை, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் டைப் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த காலேஜில் வந்து பிஜி கோர்சஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 46 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி அவுட் பேஷண்ட்டோட இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா ஒரு 1500+ அவுட் பேஷண்ட்ஸ் டெய்லி இந்த காலேஜோட ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த பெட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நியர்லி ஒரு 900+ இருக்குது. அண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். எம்பிபிஎஸ் சீட்ஸாக ஒரு 250 சீட்ஸ் இருக்குது. 85% ஆஃப் சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து என்ஆர்ஐ கோட்டாலையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஜென்ரல் கோட்டாவில் மொத்தம் 240 சீட்ஸ் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு 10 சீட்ஸ். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஜென்ரல் கோட்டாக்கு 24,75,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸாக வாங்கிட்டு வராங்க. ப்ளஸ் இன்க்ளூடிங் ஒரு 50,000 ஃபஸ்ட் இயரில் வாங்குறாங்க. அண்ட் இதே என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா US$ ஒரு 50,000 பர் இயர்க்கு வாங்கிட்டு வராங்க. அண்ட் தென் இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு ரூம் ரெண்ட்டாக 73,000 வாங்கிட்டு வராங்க. அண்ட் ஏசி சார்ஜஸாக ஒரு 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் அட்மிஷன் ஃபீஸாக ஒரு 1,000 rupees வாங்குறாங்க. அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு சார்ஜஸாக ஒரு 10,000 வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் காஷன் டெபாசிட்டாக ஒரு 10,000 வாங்குறாங்க. ஓவராலாக பார்த்துட்டோம்னா 1,30,000 வாங்கிட்டு வராங்க. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய க்ளோசிங் ரன் ரேங்க் 2022 to 2023 இதை பார்த்துடலாம். ரவுண்ட் 1ல் கட் ஆஃப் மார்க்காக 225 வாங்கியிருக்காங்க. அண்ட் ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 4,73,350 ரேங்க் வர சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரவுண்ட் 2ல் பார்த்துட்டோம் அப்படின்னா கட் ஆஃபாக 225 கட் ஆஃபில் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரேங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா 4,89,707 ரேங்க் வர சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மாப்அப் ரவுண்டில் கட் ஆஃப் என்ன கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 290 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே ரேங்க்ல பார்த்துட்டோம் அப்படின்னா 3,41,150 ரேங்க் வர சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பெக்டட் 2023 to 2024 கட் ஆஃப் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மாப்அப் ரவுண்ட் நம்ம பார்த்துடலாம். இதே ரவுண்ட் 1ல் கட் ஆஃபாக பார்த்துட்டோம் அப்படின்னா 240 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே ரவுண்ட் 2ல் பார்த்துட்டோம்னா 280 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாப்அப் ரவுண்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 252 260 கட் ஆஃப் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 2024 கட் ஆஃபையும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் கேட்டகரி வைஸ் அண்ட் நம்ம வந்து கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 720 to 164 கட் ஆஃப் வரைக்குமே சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே வந்து ஓபிசி கேட்டகரியில் பார்த்துட்டோம்னா 163 to 129 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே எஸ்சி கேட்டகரியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 163 to 129 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி கேட்டகரியில் பார்த்துட்டா 163 to 129 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 163 146 கட் ஆஃப் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓபிசி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சன்ஸ்க்கு பார்த்துட்டோம்னா 145 to 129 கட் ஆஃப் வரைக்குமே சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி கேட்டகரி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 145 to 129 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி
ஃபிசிக்கல் சேலஞ்ச்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 145 to 129 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.